ஒரே கல்லுல 2 மாங்கா. என்ன இப்படி ஒரு தலைப்புன்னு பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட்டு இதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்னன்னு பார்க்கலாம். கில் 2 birds with 1 stone. ஆமாங்க, நம்ம மோட்டிவேஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலியமா ஆங்கிலம் கத்துக்க போறோம். செல்ஃப் மோட்டிவேட் ஆன மாதிரியும் இருக்கும், இங்கிலீஷ் கத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். கம் ஆன், லெட்ஸ் கெட் மோட்டிவேட்டட். நாட்களை எண்ணாதே, நாட்களை அர்த்தமுள்ளதாக ஆக்கு. Do not count the days, make the days count. உன் வசதியான இடத்தின் முடிவில்தான் வாழ்க்கை தொடங்குகிறது. Life begins at the end of your comfort zone. தினமும் சிறு அடிகள் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். Small steps every day lead to big results. நீ நினைப்பதை விட நீ வலிமையானவன். You are stronger than you think. இந்த மோட்டிவேஷனல் லைன்ஸ் மூலமா கூட நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, நாட்களை எண்ணாதே, டு நாட் கவுண்ட் த டேஸ். அதே மாதிரி தேர்ட் ஒன், பெரிய வெற்றி, பிக் ரிசல்ட். சிறு அடி, ஸ்மால் ஸ்டெப், சிறு அடிகள், ஸ்மால் ஸ்டெப்ஸ். வலிமை, ஸ்ட்ராங். நினைப்பதை, திங்க். ஸோ இந்த மாதிரி நீங்க இன்ஸ்பிரேஷனல் சென்டென்சஸ் மூலியமாகவும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கலாம். இதை நீங்கள் ஒரு நோட் போட்டு கூட எழுதிட்டே வந்து தினமும் கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுடைய வே ஆஃப் ஸ்பீக்கிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்.